ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கதையோடு பயணிக்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா? மரியாதை பணத்திற்கா மனிதனுக்கா? நமது சமூகத்தில் பணத்திற்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது தெரியுமா? பணம் இல்லாவிட்டால் வாழ முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அந்த பணத்தின் மூலம் வாங்கப்படும் மரியாதை உண்மையான மரியாதையாக இருக்குமா? இந்த கேள்விக்கு பதிலை தேடும் ஒரு சிறுகதை. ஒரு கிராமத்தில் வசித்து வந்த கிருஷ்ணன் ஒரு ஓட்டுநர். அன்றாட கூலி வேலை செய்து தன் மனைவி மற்றும் 2 குழந்தைகளின் வயிறு வளர்த்து வந்தான். அவனுக்கு ஒரு பழைய ஆட்டோ ரிக்ஷா இருந்தது. அதை ஓட்டிய ஜீவனம் செய்து வந்தான். அவன் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் நேர்மையான மனிதன். எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருப்பார். அவரது கிராமத்திலேயே ஒரு பணக்காரர் வசித்து வந்தார். பெயர் முருகேசன். நிலங்கள், வீடுகள், கார்கள் எல்லாம் இருந்தன. அவரை ஊரில் உள்ள அனைவரும் முருகேசன் சார் என்று மரியாதையாக அழைப்பார்கள். ஆனால் அந்த மரியாதை அவரது நல்ல மனதிற்காக அல்ல, பணத்திற்காக என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு நாள் முருகேசனுக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போயிற்று. இரவு நேரம் அவரை பள்ளிக்கூடம் இருக்கும் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டியதாயிற்று. அப்பொழுது அங்கே யாரும் இல்லை. கிருஷ்ணன் தான் அந்த சமயத்தில் அங்கே ஓட்டுநராக இருந்தார். முருகேசன் குடும்பத்தினர் அவனை அழைத்து, எங்க அப்பாவை மருத்துவமனைக்கு கூட்டி செல்ல வேண்டும், நல்ல கூலி தருகிறோம் என்றனர். கிருஷ்ணன் உடனே சம்மதித்தான். முருகேசனை மெதுவாக தன் ஆட்டோவில் தூக்கி வைத்தான். சாலை மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. மழையும் பெய்து கொண்டிருந்தது. கிருஷ்ணன் மிகவும் கவனமாக ஓட்டி முருகேசனை பத்திரமாக அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்த்தார். மருத்துவமனை சென்றதும் முருகேசனின் மகன் கிருஷ்ணனிடம் எவ்வளவு கூலி என்று கேட்டான். கிருஷ்ணன் சாதாரண கூலியை கூறினார். ஆனால் முருகேசன் மகன், நீ எங்க அப்பாவின் உயிரை காப்பாற்றினாய், இது வாங்கிக்கோ என்று சொல்லி சாதாரண கூலியை விட 10 மடங்கு அதிக பணத்தை கிருஷ்ணனிடம் கையில் திணித்தான். கிருஷ்ணன் அந்த பணத்தை பார்த்தான். பிறகு அந்த இளைஞனின் முகத்தை பார்த்தான். மிகவும் அமைதியாக, சார், நான் ஒரு ஓட்டுநர். என் வேலைக்கு கூலித்தான் எதிர்பார்க்கின்றேன். ஆனால் நீங்கள் இப்பொழுது தருவது கூலி அல்ல, இது ஒரு விதமான பிச்சை. உங்க அப்பாவின் உயிரை காப்பாற்றியதற்காக நீங்கள் எனக்கு கொடுக்கின்ற பணம். நான் ஏழைத்தான், ஆனால் எனக்கு என் நேர்மையான வாழ்க்கையில் பெருமை இருக்கின்றது. என் சேவைக்கு நான் வாங்கும் கூலியே எனக்கு போதும். இந்த பிச்சை பணத்தை நான் வாங்கி கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். அவர் தன் சாதாரண கூலியை மட்டும் வாங்கி கொண்டு மீதி பணத்தை திரும்பி கொடுத்துவிட்டு தன் ஆட்டோவை ஓட்டி சென்றார். அந்த நிகழ்வு முருகேசனின் மகனின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. பணம் எல்லாவற்றையும் வாங்கிவிடும் என்று நினைத்த அவன் அன்று ஒரு பாடம் கற்றான். பணத்தால் வாங்க முடியாத ஒரு பெரிய பொருள், அது தன்னம்பிக்கையும் நேர்மையும். கிருஷ்ணன் போன்ற மனிதர்களுக்காகத்தான் உண்மையான மரியாதை. பணத்திற்காக வரும் மரியாதை எப்பொழுதும் நிலைக்காது. ஆனால் நல்லொழுக்கத்திற்காக வரும் மரியாதை என்றும் நிலைக்கும். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய்.